विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. शास्त्र दर्पणम இரண்டாவது அத்தியாயம், இரண்டாம் பாதம், இரண்டாவது அதிகரணம். அதான் இந்த பாதம் பரமத நிராகரணம் பண்ணக்கூடிய பாதம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வேதாந்த சித்தாந்தத்துல மத்தவா சொல்லக்கூடிய ஆக்ஷேபத்துக்கு சமாதானம். இந்த பாதம் எப்படின்னு கேட்டா திருப்பி அடிக்கிறது. நீங்க சொல்றதுல தப்பு இருக்கு அப்படின்னு அங்கங்க சாங்கியன், வைசேஷிகன் இவாளெல்லாம் பிடிச்சு உன் பக்கே தப்பா இருக்கு பாரு சொல்றது. ஆனா இப்ப பார்க்கக்கூடிய அதிகரணம் இருக்கே, இப்ப ரெண்டாவது அதிகரணம், இந்த ஒரே ஒரு அதிகரணம் மாத்திரம் இந்த ரெண்டாம் பாதத்துல எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, சித்தாந்தத்துல வைசேஷிகன் சொல்லக்கூடிய தூஷணத்துக்கு பரிகாரம் சொல்லக்கூடியதாக இந்த மகதீர்கவத்வாங்கிற இந்த அதிகரணம் மாத்திரம் அப்படி அமைஞ்சிருக்கு. வைசேஷிகன் சொல்லக்கூடிய தோஷம் எதுல தோஷம் சொல்றான்? வேதாந்தம் சொல்லக்கூடிய அந்த ஜெகத் காரண பிரக்கிரியையில அவன் சொல்லக்கூடிய தோஷம். அந்த தோஷத்துக்கு அவனுடைய பிரக்கிரியை வச்சுண்டே சமாதானம் சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சூத்திரம் மகத் தீர்கவத்வா ஹ்ரஸ்வ பரிமண்டலாபியாம். ஒரே சூத்திரம், சித்தாந்த சூத்திரம். சேதனோபாதானம் ஜகத் இதி வததः சமன்வயஸ்ய காரணகதः விசேஷகுணः கார்யே குணத்வ அவாந்தரஜாத்யா ஸ்வசமானஜாதீயம் குணாந்தரம் ஆரபதே இதி சாதயதா வைசேஷிக அனுமானேன பிரதிரோத சந்தேகே. இங்க ஆரம்பம் இப்படிதான். சமன்வயம்னா வேதாந்த தாத்பரியம்னு வச்சுட்டோம். வேதாந்த சமன்வயம், வேதாந்த சமன்வயம், வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்ன? சேதனோபாதானம் ஜகத்து. ஜகத்து ஒரு சேத்தனமான ஆத்மஸ்வரூபத்தை உபாதானமாக கொண்டது. இதுதான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு இப்படி சொன்னால் இதுல இந்த பிரமாணத்துக்கு விரோதம் வருது, அனுமான பிரமாணத்துக்கு விரோதம் வருது அப்படின்னு வைசேஷிகன் சொல்றான். என்ன அனுமான பிரமாணத்துக்கு விரோதம் அப்படின்னு சொன்னா, காரணகதோ விசேஷ குண காரியே குணத்வ அவாந்தரஜாத்யா ஸ்வசமானஜாதீயம் குணாந்தரம் ஆரபதே இதி சாதயதா வைசேஷிக அனுமானேன. நம்ம இப்படி பார்க்கலாம். இந்த தந்துவானது வெள்ளை நிறம் கொண்டதாக இருந்தால் அதனால நிர்மாணம் செய்யப்படுற பட்டம் இருக்கு, அதுவும் வெள்ளையா தானே வரும். தந்து வெள்ளையா இருக்கு, ஆனா பட்டம் வேற கலர்ல வருதுன்னு சொல்ல முடியாது. கலர் போட்டாதான் வரும், இயற்கையா வராது. இதுக்கு ரூபத்துக்கு பாக்குறோம். இதே மாதிரி கந்தத்துக்கு எந்த உபாதான காரணத்தை கொண்டு ஒரு திரவியத்தை நிர்மாணம் பண்றோமோ அதுல உள்ள கந்தம் அதுல வரும், காரணத்துல உள்ள கந்தம் வரும். காரணத்துல உள்ள விசேஷ குணங்கள் இப்படி பார்த்தோம்னா ரூபம் ரசம் அப்படிங்கிறது இல்ல, ரசமும் அதே மாதிரி தானே. இந்த காரணத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள் காரியத்திலையும் அதே விசேஷ குணங்களை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லணும். இந்த 24 குணங்கள் சொல்ற வைசேஷிகள், அந்த 24ல சாமானிய குணம் விசேஷ குணம்னு பிரிச்சிருக்கா. சாமானிய குணம் அப்படின்னு எதை சொல்லுவான்னு சொன்னா, இந்த திரவியங்களை பிரிக்கிறாளோ இல்லையோ நவதிரவியானின்னு, அதுல அநேக திரவியங்கள்ல ஒரு ஏகஜாத்தியமான குணம் இருக்குமானால் அப்ப அது
சாமானிய குணம். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். சஞ்யோகம் அப்படின்னு இருக்கும். இந்த சஞ்யோகம் திரவியத்துக்கும் திரவியத்துக்கும் வரும் இல்லையா? சரி, குணத்துக்கெல்லாம் வராது. ஆனா திரவியத்துல எல்லாத்துக்கும் வரும். பிருத்திவிக்கு வரும், ஜலத்துக்கு வரும், தேஜஸுக்கு வரும், வாயு, ஆகாசம், கால, திக்கு, ஆத்மா, மனசு எல்லாத்துக்கும் வரும். இப்ப சாமானிய குணம் தானே. சஞ்யோகம் எல்லா திரவியத்துக்கும் வரக்கூடியதாக இருக்கு. விபாகம் எல்லா திரவியத்துக்கும் வரும். சங்கே எல்லா திரவியத்துக்கும் உண்டு. அப்ப இப்படி எல்லாம் பாக்குறச்ச இதெல்லாம் சாமானிய குணம். ஆனால் எதை விசேஷ குணம்னு சொல்றதுன்னு போறோம். ரூபம்னு எடுத்துட்டோம்னா, ரூபத்துல பிருத்திவியுடைய ரூபம் பிருத்திவிக்கு வருமே தவிர ஜலத்துல வராது. ஜலத்துல உள்ள ரூபம் தனி ரூபம், ரூபம்னு உண்டு. ஆனா ஜலத்துல கண்ணாடி மாதிரி அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த ரூபம் இருக்கே, அது அபாஸ்வர சுக்லன் ஜலேன்னு சொல்லுவாங்க. அந்த அபாஸ்வர சுக்லமான ரூபம் ஜலத்துக்கு தான் உண்டே தவிர பிருத்திவிக்கோ தேஜஸ் வேற எதுக்கும் கிடையாது. தேஜஸ்ல இருக்கக்கூடிய ரூபம் இருக்கே, அதுக்கு சஜாத்தியமான ரூபம் தேஜஸை விட்டா வேற எதுலையும் கிடையாது. தேஜஸ்னா தேஜஸ் தான். கந்தா பிருத்திவியுடைய விசேஷ குணம். ஏன் பிருத்திவியை விட்டா எதுலையும் கிடையாது. அப்ப என்னாச்சு, எதை நாம விசேஷ குணம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த திரவியத்தை விபாகம் பண்ணும் போது பிருத்திவி, ஜலம் அப்படின்னு வரிசையா 9 விதமா விபாகம் பண்றோமே, அதுல 2ல இருக்காத குணம், 2க்கு சேராத குணம், 1க்கு மேல அநேகத்துக்கு சேரும்படியாக இருந்தால் அதெல்லாம் சாமானிய குணம். 1க்கு தான் வரும், இன்னொன்னுக்கு வரவே வராது. இன்னொன்னுக்கு வராது. இதுலதான், இதுலனா பிருத்திவினா பிருத்திவி தான், ஜலம் தான் ஜலம் தான், அதுல வேற எதுக்கும் வராது அப்படிங்கிற குணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் விசேஷ குணம்னு சொல்லுது. இப்ப இந்த விசேஷ குணங்கள் காரணம், உபாதான காரணத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள் அந்த காரியத்துல தனக்கு சமான ஜாத்தியமான விசேஷ குணத்தை உண்டாக்கும். அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். இது வெளுப்பா இருந்ததுன்னு சொன்னா, தந்து வெளுப்பா இருந்ததுன்னா அதனால பண்ணக்கூடிய வரக்கூடிய பட்டமும் அப்படிதான் வரும், அதுவும் வெளுப்பா இருக்கும். ஆனா தந்து வேற பட்டம் வேறங்கிறது இவாளுடைய சித்தாந்தம். உபாதானத்துக்கும் உபாதேயத்துக்கும், அதாவது காரியத்துக்கும் காரணத்துக்கும் இவா பேதம் சொல்றவா. அப்ப காரியத்துல இருக்கிற ரூபத்தை நம்ம காரணத்தினுடைய ரூபம் சொல்ல முடியாது. பட்டத்துல வெளுப்பா தெரிகிறது அப்படின்னு சொன்னா அது அந்த தந்துடைய வெளுப்பு தான்னு நாம சொல்ல முடியாது. யாரு வைசேஷிகர் சொல்ல முடியாது. அபேதம் சொல்றவன் சொல்லிடுவான். சாங்கியனோ வேதாந்தியோ பட்டம் ஏன் வெளுப்பா இருக்கு, அந்த தந்துடைய கலர் தான் அங்க தெரியுது பட்டத்துல அப்படின்னு சொல்லிடுவான். அவன் சொல்ல மாட்டான், தந்து கலர் வேற, பட்டம் கலர் வேற. தந்து கலர் பட்டத்துல வரக்கூடிய அந்த ரூபத்துக்கு காரணமாக இருக்கு. சமான ஜாத்தியமான ஒரு ரூபத்தை அந்த தந்து ரூபமானது பட்டத்துல உண்டாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்காங்க. இதை இப்படி வச்சுப்போம். இந்த நியமத்தை வச்சுட்டு பார்த்தா ஆத்மாவுக்கு பல விசேஷ குணங்கள்ல சைத்தன்யம்னா ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு விசேஷ குணம். புரிஞ்சுதா? இங்கதான் இடிக்கிறது. இப்ப இந்த ஆத்மாவை பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக சொல்லிட்டோமானால், அதாவது பட்டத்துக்கு தந்துவ போல ஆத்மா பிரபஞ்சத்துக்கே உபாதான காரணம்னு சொல்லிட்டா, அப்ப பட்டத்துல எப்படி தந்துடைய ரூபத்துக்கு சமானமான ரூபம் ஏற்படுகிறதோ அதே மாதிரி ஆத்மாவில் இருக்கக்கூடிய சைத்தன்யங்கிற இந்த விசேஷ குணமானது பிரபஞ்ச ரூப காரியத்துல எல்லாத்திலையும் சைத்தன்யத்தை உண்டாக்கணும் இல்லையா? ஆனா பிரபஞ்சம் ஜடமானா இருக்கு. ஜடம்னு சொன்னா சைத்தன்யம் இல்லைங்கிறதுக்கு தானே ஜடம்னு சொல்லுவா. சைத்தன்யம் இல்லாம இருக்கு. அதனால ஆத்மா காரணமாக இருந்தால், காரணம்னா உபாதான காரணமாக இருக்குமானால், அப்ப அதுல இருக்கக்கூடிய விசேஷ குணமான சைத்தன்யம், இது விசேஷ குணம். ஆத்மா விட்டா வேற எதுவும் கிடையாது இந்த சைத்தன்யங்கிறது. அதனால அந்த விசேஷ குணமானது அதனுடைய காரியமான பிரபஞ்சத்திலே ஞானங்கிற விசேஷ குணத்தை உண்டாக்கி இருக்கணுமே. ஆனா அப்படி இல்லையே, இல்லையா? இருக்கணுங்கிறது நமக்கு அனுமான பிரமாணம் காண்பிக்கிறது. ஆனா அப்படி இல்லைங்கிறது பிரத்யட்சமா தெரியுது. ஆகையால என்ன தெரிகிறது? இந்த ஆத்மாவை இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக சொல்லக்கூடாது. சரியா போச்சா? ஆக அவன் சொல்லக்கூடிய இந்த யுக்திக்கும் வேதாந்தம் சொல்லக்கூடிய சமன்வயத்துக்கும்
ஒரு விரோதம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த விரோதம் கிடையாதுன்னு சொல்றான் சித்தாந்தி. ஆக விரோதம் இருக்கா இல்லையாங்கிறதுனால நமக்கு சந்தேகம் வந்துருத்தோம். இது சரியா இல்லையா அந்த சமன்வயம், இதை என்ன பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அப்ப பூர்வபக்ஷம் வருது. இதுதான் சொல்றார் வைசேஷிக அனுமானேன பிரதிரோத சந்தேகே. நம்ம பூர்வாதிகரணம் பிரச்சனானுபத்தி, அதாவது சாங்கியனை கண்டிக்கக்கூடிய அதிகரணம், அவாமதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி கண்டிச்ச அதிகரணம். அந்த அதிகரணத்துக்கும் இதுக்கு ஒரு இது சங்கதி சொல்றார். பூர்வத்திர பிரதான குண அனன்வயா ஜகத் ந தத் பிரகிருதிகம் இத்யுக்தம் தர்ஹி பிரம்ம விசேஷகுண சைதன்ய அனன்வயாத் ததுபாதானகமபி ஜகன் நபவதி இது பிராப்னோதி. சங்கதி பாருங்க, பிரதானத்தை ஜகத்துக்கு காரணம்னு சொல்றியே, பிரதானத்தினுடைய குணமானது அந்த சுகதுக்க மோகாத்மகம்னு நீ சொல்ற. இந்த சுகதுக்க மோகாத்மகமாக அதனுடைய காரியமான பிரபஞ்சம் இல்லை. சுகம் துக்கம் மோகம் இது எல்லாமே சமன்வயாத்து நாம ஒரு சேர்த்து சொன்னானே. பிரதானத்தை ஜெகத்துக்கு காரணமாக சொல்லி இருந்தால் நீ சொல்லக்கூடிய அந்த பிரதானத்துக்கு சுகம் துக்கம் மோகம் இது சொரூபமாக நீ ஒத்துண்டு இருக்கிறபடியாலே அந்த பிரதானத்தை உபாதான காரணமாக கொண்ட அத்தனை காரியத்திலையும் சுகதுக்க மோகங்கிறது வந்திருக்கணுமே. ஆனா ஜடமான அந்த பதார்த்தங்கள்ல சுகதுக்க மோகம் தெரியலையே, அந்த அன்வயம் இல்லையே. அதனால நீ சொன்னபடி பிரதானத்தை காரணம்னு ஒத்துக்க முடியாதுன்னு கண்டிச்சோம். அப்ப அதே மாதிரி தான் பிரம்மம் இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக இருக்குமானால் பிரம்மத்துக்குன்னு சொல்லப்பட்ட அந்த சைத்தன்யமானது காரியமான பிரபஞ்சத்திலே எல்லாத்திலையும் வந்திருக்கணுமே, நான் வரலையே. ஆகையாலே பிரதானம் எப்படி ஜெகத்காரணம் இல்லையோ அதே மாதிரி பிரம்மத்தையும் ஜெகத்துக்கு உபாதான காரணமாக சொல்றது தப்பு. நீ சொன்ன அதே யுக்தி தான். ஆக சங்கதி, திருஷ்டாந்த சங்கதி. இப்ப இதுக்கு பூர்வபக்ஷம் வருது. அதையவச்ச அஸ்ய ஸ்வபக்ஷே நியாய விரோத பரிஹார பரஸ்ய விசாரஸ்ய ஸ்மிருதிபாத சங்கதஸ்யாபி இஹ கரணம் வர்ணித அவாந்தர சங்கதி லோகாத் யுஜ்யதே. நீ பிரதானவாதிய பார்த்து இந்த மாதிரி நீ சொன்ன பூர்வாதிகரணத்துல நம்ம மேல வராத ஒரு தோஷத்தை தான் இன்னொருத்தன் மேல நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு நியமம், நீ திருடி இருக்க, நீ திருட்டுத்தனம் பண்ணிருக்க அப்படின்னு யாரு சொல்லலாம்? திருட்டுத்தனம் பண்றவன் சொல்லக்கூடாது இல்லையா? திருடனா இல்லாதவன் இன்னொருத்தன் கிட்ட இவன் திருடன் திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்னு தோஷத்தை சொல்லலாம். இவனும் திருடனா இருந்தான்னா அவள் பேசாம இருந்துடணும். எஷ்டோபயோ சமோ தோஷா பரிகாரோபி வாசமஹா நைக பரியனுயோக்தவ்யா தாதிருகர்த்த விசாரணின்னு ஒரு நிலை. இப்போ பிரதானம் காரணம்னு சொன்னா அதுல உள்ள குணமான சுகதுக்க மோகாத்மகத்துவம் பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கணும், வரல. அதெல்லாம் நீ சொன்னது தப்பு அப்படின்னு நான் வேதாந்தி சாங்கியனை பார்த்து சொல்லணுமானால் அப்போ வேதாந்தியும் அந்த தோஷம் இல்லாதவனாக இருக்கணுமோ இல்லையோ? அவனுக்கும் அதே தோஷம் வருதுன்னா பேசாம இருக்கணும். இப்ப என்னாச்சு? அதுதான் வந்துருத்துப்போம். ஏன்னா பிரம்மத்துக்கு உண்டான அந்த சைதன்யமானது பிரம்மத்தை உபாதான காரணமாக கொண்ட பிரபஞ்சத்துல வரல. அப்ப எப்படி பிரம்மத்தை பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் சொல்லலாம் இல்லையா? ஆகையால இந்த சங்கதி இப்படி ஒரு ஆக்ஷேபம் வருதுங்கிறதுனால சங்கதி இருக்கு இங்க. ஆனா இது பரமதந்திராக்கரணம் இல்ல. நம்ம சித்தாந்தத்துல பரபக்ஷத்திலேருந்து வந்த ஒரு ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் தான் இது. பரபக்ஷ அவன் சொல்லக்கூடிய ஆக்ஷேபத்துக்கு சமாதானங்கிறது பூர்வ பாதத்தினுடைய விஷயம். இது 2ஆம் பாதம் இல்லையா? முதல் பாதத்துலதான் அதெல்லாம் பண்ணிட்டே வந்தார். இப்ப இது அங்க சொல்லிருக்கணுமே அப்படின்னு கேட்டா அங்க சொல்லிருக்கலாம். ஆனா இங்கேயும் சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லை. அவன் இப்படி நாம சொன்ன உடனே அவன் திருப்பி கேட்பணும் இல்லையோ, கேட்டா பதில் சொல்லணுமோ இல்லையோ, அதுக்காக இங்க வந்திருக்கு சங்கதி இருக்கு அப்படிங்கறத சொன்னார். ஸ்வபக்ஷே நியாய விரோத பரிகார பரஸ்ய விசாரஸ்ய ஸ்மிருதிபாத சங்கதஸ்யாபி. ஸ்மிருதிபாதங்கிறது பூர்வபாதம். ஸ்மிருதி அதிகரணத்துல ஆரம்பிக்கிறதோ இல்லையோ அதுக்காக ஸ்மிருதிபாதம்னு அதுக்கு பேரு.
அந்த பாதத்துல இதை செஞ்சிருக்கணும். இருந்தாலும் இககரணம் வர்ணித அவாந்தர சங்கதி லோகாத் யுஜ்யதே. இப்ப சொன்னபடி சங்கதிங்கிறது கிடைக்கிறதுனால இங்கேயும் பண்ணலாம், தப்பு கிடையாது. தத்ர இப்ப பூர்வபக்ஷம். பிரம்ம சேத் ஜகதோ யோனிஹி தத் விசேஷ குணான்விதம் ஜகத் ஸ்யாத் நது தத் தஸ்மாத் தஸ்ய ந பிரகிருதிர் பவே. பிரம்ம சேத் ஜகதோ யோனிஹி, பிரம்மம் இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருக்குமானால், அப்போ இந்த ஜகத்தானது பிரம்மத்தினுடைய விசேஷ குணமான அந்த ஞானம் எல்லாம் இருக்கே, ஞானம் ஆனந்தம் எல்லாம் அதோடு கூடினதாக இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கும். உபாதான காரணத்தினுடைய விசேஷ குணமானதுனால அது காரியத்துக்கு வந்து சேரணும். ஆனா அப்படி இல்லை. நது தத்து ஜெகத்து அந்த மாதிரி இல்லை. அதுல ஒன்னும் ஞானமே இல்லை, ஆனந்தமும் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தஸ்ய ந பிரகிருதிர் பவே, தத்து தஸ்ய பிரகிருதிர் ந பவே. பிரம்மா இந்த ஜெகத்துக்கு விலட்சணமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்துக்கு பிரகிருதி ஆகாது, உபாதான காரணம் ஆகாது. இதான் பூர்வபக்ஷம். பிரம்மா ந ககன பிரகிருதி. ஒவ்வொன்னா சொல்லி காமிக்கிறார். இந்த ஆகாசம் எங்கேருந்து வந்தது? ஆத்மனா ஆகாச சம்பூதகான்னு வேதாந்தம் சொல்றது இல்லையா? ஆனா பிரம்மா இந்த ககனத்துக்கு ஆகாசத்துக்கு உபாதான காரணமா இருக்க முடியாது. ஏன்? ககனகத விசேஷ குணஸ்ய குணத்வ அவாந்தர ஜாத்தியா சமான ஜாத்தியேன விசேஷ குணேன ரஹிதத்வாத் கடவசை. 2 நிமிஷம் இங்க சொல்லலாம். நான் இது முன்னாடி என்ன சொன்னேன்னா, பிரம்மத்துல இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணமானது ககனத்துக்கு வரல அப்படின்னு சொன்னேன் இல்லையா? திருப்பி கூட சொல்லலாம். இந்த ககனத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணமானது அதனுடைய காரணமான பிரம்மத்துக்கு இல்ல, ஆகையால முடியாது. ஆக இந்த ககனத்துக்கு என்ன விசேஷ குணம் இருக்கு? சப்தம். ஆகாசத்தினுடைய விசேஷ குணமானது சப்தம். சப்த குணக்கம் ஆகாசம். பிரம்மத்துக்கு சப்தம் உண்டா? சப்த குணம் இல்ல. அப்ப என்னாச்சு? ககனத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணம் இருக்கே, அதுக்கு குணத்துவ சஜாத்தீயமான குணமானது இல்ல, பிரம்மத்துல இல்ல. ஆகையாலே பிரம்மன் இந்த ககனத்துக்கு காரணம் ஆகாது. கடம் இந்த ககனத்துக்கு காரணம் ஆகலாமா? ஆகாதோ? அது திருஷ்டாந்தம். ஏன்னா கடத்துல ககனத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணம் ஒண்ணும் கிடையாது. ஆகாசத்துல இருக்கிற விசேஷ குணம் கடத்துக்கு கிடையாது. கடத்துக்கு இருக்கிற குணம் அதுக்கு கிடையாது, ஆகாசத்துக்கு கிடையாது. அதனால கடம் ஆகாசத்துக்கு காரணம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி பிரம்மம் கூட ஆகாசத்துக்கு உபாதான காரணமாக இருக்க முடியாது. அனுமானம். இதுதான் பூர்வபக்ஷம். இதுக்கு பதில் சொல்றார், அத்திர பிரதிபந்தியா உத்தரம் உச்சதே. இத பாரு, நீ சொன்ன ஒரு நியமத்தை வச்சுட்டு தானே ஆக்ஷேபம் பண்ணிருக்க. ஆனா அந்த நியமமே தப்பு, பிரதிபந்தி. நீ என்ன பார்த்து இப்படி சொன்னேன்னா நான் உன்னை பார்த்து அங்க வரலன்னு கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நீயும் அந்த வியாப்திய நியமத்தை பரிஷ்கரிக்க வேண்டியிருக்கு. நியமத்தை பரிஷ்காரம் பண்ணிட்டா வேதாந்த சித்தாந்தத்துக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு நிரூபணம். அதான் சொல்றார், பிரதிபந்தியா உத்தரம் உச்சதே. பிரதிபந்தின்னு சொன்னா, நீ என் மேல என்ன தோஷம் சொன்னியோ இதே தோஷம் உனக்கும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா அதான் பிரதிபந்தி. ஒரு ராஜாவுடைய தூதன் அடுத்த ராஜ்யத்துல இருப்பான்னு வச்சுக்கோ. அப்ப அவன் அந்த தூதனை அடுத்த ராஜா ஏதாவது பிடிச்சு ஜெயில போட்டான்னா இவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய தூதன் தன் இதுல இருப்பானோ இல்லையோ, அவனை பிடிச்சிருவான்ல, பிடிச்சு வச்சிருவான். பிடிச்சு வச்சுட்டா இதுக்காகவே பயந்து ஜாக்கிரதையா இருப்பான். இல்லைன்னா இவனை விட மாட்டேன்பா. இதான் பிரதிபந்தி. அந்த மாதிரி நீ என் மேல ஒரு தோஷம் சொன்னேன்னா நான் உன் மேல அதே மாதிரி ஒரு தோஷம் வச்சுருக்கேன், அதை சொல்லிடுவேன் அப்படின்னு. அதான் அந்த மாதிரி பதில் இது. பரமாணுகா ந பரிமண்டலதா த்வேணுகே கரோதி பரிமண்டலதாம் த்வேணுகாணுதாச்ச மகதி த்ரேணுகே ஜனயேன்ன தத்வத் அணுதாம் அபரம். ஸ்லோகமா சொல்லிட்டார். நான் இதுல சொல்றேன், இந்த பரிமாணம் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த பரிமாணத்துல உங்களுக்கு தோஷம் வரும். முதல்ல குணம்னு வச்சுன்னு போறார், அப்புறம் விசேஷ குணத்துக்கு நம்ம மேற்கொண்டு விசாரணை. இந்த பரமாணு வைசேஷிகாளுடைய பிரக்கிரியை என்ன? உலகத்துக்கு மூலம் பரமாணு, உபாதான காரணம். அப்படிதான் அவ சொல்றா. இந்த பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, இது 4க்குமே மூல காரணமா இருக்கிறது பரமாணுக்கள். பிருத்திவி பரமாணு, ஜல பரமாணு, தேஜஸ் பரமாணு, வாயு பரமாணு, 4 விதமான பரமாணுக்களை வச்சிருந்து அதுகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டு திரணுக்கம் திரணுக்கம் வருது. எப்படி வருது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு பார்த்திவ பரமாணுவும் இன்னொரு பார்த்திவ பரமாணுவும் சேர்றது, ஈஸ்வர இச்சாவசாத்து அந்த காரணங்கள்லாம் வருது. அப்ப சேர்றது, சேர்ந்ததுன்னா சஞ்யோகம் வந்ததுன்னா, இப்ப 2 பரமாணு இங்க சேர்ந்துருத்தா, இதுல இருந்து ஒரு துவணுக்கம் உண்டாகும். இந்த துவணுக்கமானது பரமாணுடைய பரிமாணத்தை காட்டிலும் பார்த்தா கொஞ்சம் பெருசு இல்லையா? பரமாணு இது, ஆனா துவணுக்கம் அப்படி இல்லை, அது வெறும் அணு. இது நிஜமா பரமாணுவாக இருக்கும்போது இந்த பரமாணு பரிமாணம் இருக்கே, இது தன்னுடைய காரியமான துவணுக்கத்துல பரமாணு பரிமாணத்துல உண்டாக்கணுமா வேண்டாமா? பண்ணலையே, பண்ணல. பரமாணு இன்னும் பரமாணு வச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே தெரியாது போயிடும் இல்லையா? அது சேர்ந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிய முடியா இருக்கும். அது இன்னும் பரமாணுவாவே போயிடுச்சோன்னு சொன்னா பிரயோஜனமே இல்லாத போயிடும் இல்லையா? அதே மாதிரி 3 துவணுக்கம் சேர்றது, 2 பரமாணு சேர்ந்து ஒரு துவணுக்கம், 3 துவணுக்கம் சேர்ந்தா ஒரு திரணுக்கம்னு சொல்றாரு. இந்த திரணுக்கம் தான் பரம சூக்ஷமா நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்து. அதுல 6 பரமாணு சேர்ந்திருக்கு, அதான் 3 துவணுக்கம் சேர்ந்திருக்குங்கிற. இந்த துவணுக்கம் இருக்கு, இது கண்ணுக்கு தெரியாது, அணுமேயம். அதனுடைய பரிமாணத்தும் அணு பரிமாணம். ஆனா அந்த துவணுக்கங்கள்னால வந்த திரணுக்கம் இருக்கே, திரசரேணு அப்படின்னு அதுக்கு சொல்லுவா. அந்த திரசரேணு இருக்கே, அது கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதுல என்ன பரிமாணம் வருது? அணு பரிமாணம் இல்ல, அது மகத் பரிமாணம். அதுல இருந்து அம்மா வருதெல்லாம் மகத்துன்னு மேல அதிகம் உத்கிருஷ்ட மகத்து அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா, பரமாணுல இருந்து துவணுக்கம் வந்தது, ஆனா பரமாணுக்கு உண்டான பரிமாணம் துவணுக்கத்துல வேலை பண்ணல, வேற பரிமாணத்துக்கு வந்துருச்சு. துவணுக்கத்திலேருந்து திரணுக்கம் வந்தது, ஆனா துவணுக்கத்தினுடைய பரிமாணம் வேலை பண்ணல, பேசாம இருந்துருச்சு. அப்படின்னா இதே மாதிரி ஆத்மாவிலேருந்து தான் பிரபஞ்சம் வந்தது, ஆனா ஆத்மாவில் உள்ள சைத்தன்யம் வேலை பண்ணல, அது பிரபஞ்சத்துல வரல. சொல்லாமோ இல்லையா? இதான் சொல்றது. இதே மாதிரி பரமாணுவானது ஹ்ரஸ்வம், ஆனா துவணுக்கம் அதை விட தீர்க்கமா. துவணுக்கம் ஹ்ரஸ்வம், துவணுக்கத்திலேருந்து திரணுக்கம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டமா போயிடும், தீர்க்கமாகலாம். இங்க ஹ்ரஸ்வம் பரிமாணம் காரணத்துல, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய காரியத்துல உள்ள பரிமாணம் தீர்க்கம் வித்தியாசமா ஆயிடுத்த. அப்ப ஹ்ரஸ்வம் ஆகலையானு அது அங்கேயும் ஆட்டம் வச்சு. ஆக பரமாணுல உள்ள அந்த பரிமாணமானது எப்படி துவணுக்கத்துல தனக்கு சமானமான பரிமாணத்தை உண்டாக்கவே இல்லையோ, துவணுக்கத்தினுடைய பரிமாணத்துக்கு அது காரணமே இல்லை. அதே மாதிரி திரணுக்கத்துல வரக்கூடிய பரிமாணத்துக்கு துவணுக்க பரிமாணம் காரணமே இல்லை அப்படின்னு வச்சிருக்காளோ, அதே மாதிரி பிரம்மத்துல உள்ள ஞானமானது பிரபஞ்சத்துல ஞானத்தை உண்டு பண்ணாது, அது அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லு வராது. அவ்வளவுதான் இங்க. தத்வத் அணுதாம பரம் ஏஷா வைசேஷிகானாம் பிரக்ரியா. வைசேஷிகால் அவ சொல்லக்கூடிய அந்த சிருஷ்டி பிரக்கிரியானது பரமாணுபியாம் பரிமண்டலாபியாம் துவணுக்கம் ஆரம்பியதே. பரமாணு எப்படி இருக்கும்னு சொன்னா பரிமண்டலம்னு அதை சொல்லிட்டான். பரிமண்டலம்னா எல்லா பக்கத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு, ரவுண்டா இருக்கு, உருண்டையா இருக்கு, உருண்டையா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் அது வித்தியாசம் தெரியாது. அதுக்குதான் பரிமண்டலம் பரமாணு. துவணுக்கம் அப்படி இல்லை. ஏன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து வச்சுங்களேன், இப்படி திரும்பினா ஒரு நிமிஷம் இருக்கும், இப்படி திரும்பினா ஒரு நிமிஷம் ஆயிடும். அதனால அது பரிமண்டலம் கிடையாது. பரிமண்டலம்னு சொன்னா பரமாணுதான்.
இது எல்லாமே பரிமண்டலமாக இருந்துருக்கு. அந்த பரிமண்டலங்கள்ல இருந்து என்ன உண்டாகிறது? துவணுக்கம் உண்டாகிறது. துவணுக்கத்துல 2 பரிமண்டலம் சேர்ந்து ஒரு துவணுக்கம். ஆனா அந்த துவணுக்கத்துல பரிமண்டல பரிமாணம் கிடையாது. அது பரிமாணம் மாறி போச்சு. தஸ்ய அணுத்துவம் பரிமாணம். இத பரமாணுன்னு சொன்னோமா அப்படின்னா துவணுக்கத்துல உள்ள பரிமாணம் அணு. அணுவை விட பரமாணு அது. அப்ப இதை விட சின்ன பரிமாணம் அது இல்லையா? அப்ப சமான பரிமாணம் கிடையாது. துவணுகைர் பகுபிஹி திரியணுகாதி மகத் ஆரம்பியது. 3 துவணுக்கம் சொல்றா. 3 துவணுக்கம் சேர்ந்து ஒரு திரணுக்கம் உண்டாகும். திரணுக்கம் பெருசா போடும். 3 துவணுக்கம் சேர்ந்து வரப்போது அது ஜாஸ்தியா, அதனுடைய பரிமாணம் மகத் பரிமாணம். அது அணு இல்லை, அதனுடைய காரணங்கள் அணுவா இருக்கு. இன்னும் கூட அதுக்கு மேலேயும் பாஷ்யத்துல 3ன்னு கணக்கில் அதை விட ஜாஸ்தியா கூட வரலாம். ஜாஸ்தியாக 4 துவணுக்கம் சேர்ந்து ஒரு சதுரணக்கம் வரலாம். 3 துவணுக்கம் சேர்ந்தா திரணுக்கம் வரலாம். 4 சேர்ந்து கொடுத்தோன்னா சதுரணக்கம் வரலாம். இது ஒரு அவ்யவஸ்திதமான இத்தனைதான் சேரணுங்கிறது கணக்கில்லாம இருக்கு. அந்த பிரக்கிரியைகள் வைசேஷிக பிரக்கிரியில பல விதமாக நிரூபணம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதனால இவர் பொதுவா சொல்லிட்டார், துவணுகைர் பகுபிஹி திரியணுகாதி மகத் ஆரம்பியது. திரணுக்கம் சதுரணுக்கம் அதுல இருந்து இப்ப பெருசா ஒரு பெரிய இப்படியே ஆரம்பிச்சு இந்த பெரிய மகா பிருத்திவி விடுறது சொல்லு. பகுபியா பரமாணுபியா மகத் ஆரம்பியது. 3 பரமாணு சேர்ந்து 3 துவணுக்கம் சேர்ற மாதிரி 3 பரமாணு சேர்ந்து ஏதாவது ஒரு மன்னம் ஒண்ணும் வராது. 2 பரமாணு சேர்ந்தா துவணுக்கம் வரும். 3 பரமாணு 4 பரமாணு சேர்ந்தா ஒண்ணுமே வராது, அப்படியே இருப்போம்னு அவர் கணக்கு வச்சிருக்கார். ததா சதி घटस्यापि बहुभिः परमाणुभिः आरब्धत्व प्रसंगे कुंभ भंग समनन्तरं कपाल शर्करादयो नोपलभ्येरन् तेषाम् अनारब्धत्वात्. ஒரு யுக்தி சொல்றார். 2 பரமாணு சேர்ந்து திரணுக்கம், திரணுக்கத்துக்கு அப்புறம் திரணுக்கம், திரணுக்கத்துக்கு அப்புறம் சதுரணுக்கம், இப்படிதான் வந்திருக்கணுமே தவிர அத்தனை பரமாணும் மொத்தமா சேர்ந்து ஒரு கட்டமா வந்திருக்க கூடாது, வந்திருக்க முடியாது. அதுக்கு என்ன யுக்தின்னு சொன்னா, ஒரு சமயம் அத்தனை பரமாணுக்கள் சேர்ந்து, நல்லா கவனிக்கணும், பரமாணுக்கள் தான் சேர்ந்திருக்கே தவிர எல்லாமே பரமாணு. 1,00,000 பரமாணு சேர்ந்து ஒரு கட்டம் வந்துருத்து அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த கட்டம் உடையும் போது பரமாணுவா செதறி போயிடும். நடுப்புற அரை கால்லாம் இருக்கவே இருக்காது, துண்டுங்கள்லாம் இல்லையா? ஏன்னா அது வரவே இல்லையே. அதனால அப்படி சொல்லப்படாதான். 2 பரமாணு சேர்ந்து துவணுக்கம், துவணுக்கத்துக்கு அப்புறம் இது, துவணுக்கத்துல இருந்து இன்னொன்னு, அதுல இருந்து இன்னொன்னு, பல அவயவிகள் நடுப்புற வந்திருக்கு. அதனாலதான் கட்டத்தை உடைக்கும் போது அதனுடைய சில்லுகள்லாம் அவயவங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு போடு போட்டா அத்தனையும் பரமாணுவா மாறி இருக்கணும். அதுதான் காரணம். அப்படி இல்லை, பரமாணுலேருந்து அவாந்தரமாக எத்தனையோ காரியங்கள் அதுக்கப்புறம் கடைசியில கடமானது வருது அப்படின்னு வச்சிருக்கீங்க. நோபலப்தேரன் கபால சர்க்கராதயா நோபலப்தே. கபாலன்னா கடத்தினுடைய பெரிய பாகம். சர்க்கரான்னு சொன்னா துகள், அதனோட தூள்லாம் இருக்கும் இல்லையோ, அதான் சர்க்கரா. அதெல்லாம் நமக்கு தெரியாத கூட, ஏன்னா பரமாணு தான் இருக்கும். பரமாணுவும் அதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. கடத்தை உடைச்சா கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு ஆயிடும். தேஷாம் அனாரப்தத்வாத் பரமாணூனாஞ்ச கடவயவானாம் அதீந்திரியத்துவம். சரி, இப்ப கட்டம் உடைஞ்சா பரமாணுக்கள் தெரியட்டுமே, பரமாணு கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்சே, அதீந்திரியமாச்சே இல்லையா? அதனால கட்டமா எந்த பதார்த்தமும் விநாசமாறது உடஞ்சு போச்சுன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத போயிடும். தஸ்மாத் திரியணுகாதி பிரக்கிரமேணைவ மகதாரம்ப. அதனாலதான் அவ இதுக்காகவே இப்படி ஒரு பிரக்கிரியை பண்ணியிருக்கா. நேர பரமாணுல இருந்து எதுவுமே வருது இல்லை, நேர பரமாணுல இருந்து துவணுக்கங்கள் தான் வருது. அந்த துவணுக்கங்கள் சேர்ந்து திரணுக்கம், திரணுக்கங்கள் சேர்ந்து சதுரணுக்கம், இப்படித்தான் மேல மேல ஏறுறதே தவிர சாட்சாத் பரமாணுக்கள் அத்தனை மொத்தமா சேர்ந்து எந்த காரியம் இங்க உலகத்துல உண்டாகலே. நச்ச துவணுக்கத்வயா திரவியஸ்ய ஆரம்ப வையர்த்திய பிரசங்கா. 3 துவணுக்கம் சேர்ந்து
திவணுக்கம் வருதுன்னு சொல்றீங்களே, 2 பரமாணு சேர்ந்து ஒரு திவணுக்கம் வர்ற மாதிரி 2 திவணுக்கம் சேர்ந்து ஒரு திவணுக்கம் வரட்டமேன்னு கேட்டு, அது கிடையாது, வேற ஒரு நியமத்துக்கு விரோதம் வருது. ஆனா 2 திவணுக்கம் சேர்ந்து ஒன்னும் வராது. நச்சத்வணுக்கத்வயா திரவியச ஆரம்பா வியர்த்தம். ஏன்னா அதுல மகத்துவம் வராது. கணுக்கத்தை விட அது பெருசாகணும். மகத்துவத்துக்கு காரணம் பகுத்துவங்கிற சங்கிய. அதனாலதான் காரியத்துல மகத்துவம் வரும். இங்க 2 துணுக்கம் சேர்ந்தா பகுத்துவம் இல்லாத போயிடுத்தோம். அதனால அது ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ததபிஹி திணுக்கமேவ பவேத் காரண பகுத்வ மகத்துவ பிரச்சய விசேஷேபியோஹி மகத்துவஸ்ய உற்பத்தி. அதாவது இது வைசேஷிக சூத்திரத்துல சொல்லிருக்க. காரண பகுத்வாத் காரண மகத்வாத் பிரச்சய விசேஷாச்ச மகத். இந்த காரியங்கிறது பெரிசாக வருது, அதுல மகத்துன்னு ஒரு பரிமாணம் வருது, மகத்துவங்கிற பரிமாணம். அந்த பரிமாணம் வரத்துக்கு 3 விதமான காரணங்கள் உண்டு காரியத்துல வரக்கூடிய பரிமாணத்துக்கு. ஒண்ணு காரண பகுத்துவம், அதனுடைய சமவாயி காரணம் இருக்கே, உபாதான காரணம். அதுல பகுத்துவ சங்கே இருந்ததுன்னா அந்த சங்கையால காரியத்துல மகத்துவம் வரும். காரண மகத்வா, அதுவே எல்லாம் மகத்தா இருந்ததுன்னா, பல மகத்துகள் சேர்ந்து வந்ததுன்னா அந்த மகத்து பெரிய மகத்தா வரும். அதனால அந்த மகத்துவத்துல இருந்தும் வரும். 3வது பிரச்சய விசேஷம்னு சொல்றாங்க. பிரச்சயம்னா என்னன்னு கேட்டா சஞ்சோகத்துல ஒரு விசேஷம். இந்த பருத்தி இருக்கும் இல்லையோ, பருத்திய நம்ம ஆஞ்சுடுவோம் இல்லையா, அதாவது விரையெல்லாம் எடுத்து ஆஞ்சி அப்படி பண்ணும்போது அது இவ்வளவு பெருசா போயிடுமோ இல்லையோ. ஆனா தட்டினா திரிச்சா இத்திருண்டா போயிடும். இப்ப திரிச்சா இத்திருண்டா போறதுன்னா பரிமாணம் சின்னதா போயிடுறது. திரிச்சு இத்திருண்டுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு விடுறேன். ஆனா இப்படியே உதுத்து பெருசா பண்ணினோம்னா பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசா வரும். அது என்னன்னா அங்க உள்ள சயோகத்துக்கு பிரச்சய சயோகம்னு பேர். அந்த பிரச்சய சயோகத்தினாலே, பிரச்சயம்னு சயோகத்துல ஒரு விசேஷம், அந்த பிரச்சய சயோகத்தினாலே அந்த காரியத்துல மகத்துவம் உண்டாகுது. ஆக காரியத்துல மகத்துவம் வரத்துக்கு 3 காரணங்களை கண்டுபிடிச்சிருக்கா. ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு. காரண பகுத்வ மகத்துவ பிரச்சய விசேஷேபியோஹி மகத்துவஸ்ய உற்பத்தி. இதுல எதுவுமே துவணுக்கத்துல இல்லைன்னு விட்டார். நச்ச துவணுக்கையோர் மகத்துவம். 2 துவணுக்கம் சேருதுன்னு வச்சுங்களேன், அதுல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா இதுல மகத்துவம் வரணுமானால் காரணம் 2 துவணுக்கம். 2 துவணுக்கத்துல பகுத்துவம் இல்லை. மகத்துவம் இருக்கா? இல்லை. அது அணு, அதுவும் இல்லை. பிரச்சயம் இருக்கா? கிடையாது. அப்ப என்ன ஆகும்? அதுல காரியத்துல ஒண்ணும் இல்லாத போட்டு. அதனால 3 துவணுக்கம்னு வச்சோம்னா இப்ப காரணத்துல 3ன்னா பகுத்துவம் வந்துடுறது இல்லையா. அந்த பகுத்துவமே திணுக்கத்துல வரக்கூடிய மகத்துவத்துக்கு காரணமாகும். அதான் நாபி பகுத்துவம் நச்ச பிரச்சய விசேஷ துவணுகாவயவானாம் அனவயவத்வேன துவணுகையோ பிரசிதில அவயவ சஞ்சோகவத்துவ விரஹா. அந்த பிரச்சயங்கிறது அந்த அவயவ சஞ்சோகங்கள்லாம் ரொம்ப சிதிலமாக இருந்தால், கெட்டியா இருந்தா சுருங்கும், சிதிலமா இருந்தா அப்படி விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சஞ்சோகம் பஞ்சுல எல்லாம் வரும், பரமாணுல வரத்துக்கு வழி இல்லை. தஸ்மாத் द्व्यणुकद्वयारब्ध द्रव्येणापि द्व्यणुकेनैव भवितव्यम्. द्व्यणुकद्वயம் சேர்ந்து ஒரு திரவியம் வரதா இருந்தால் அதுவும் துவணுக்கமாவே ஆயிடும். அப்போ பிரயோஜனம் இல்லாத போகும். அது போகத்துக்கு காரியம். எதுக்காக ஜெகத் சிருஷ்டி? ஜீவனுக்கு அது மூலமா ஏதாவது உபபோகம் வரணும், கர்மபல உபபோகம் வரணுங்கிறதுக்காக தானே. அது வரத்துக்கு லாயக்கு இல்லை, உபயோகப்படாது. ததா சதி போகாதிசயாபாவாத் அதிருஷ்ட நிமித்தத்வாச்ச விஸ்வ நிர்மாணச. இவனுக்கு போகம் வராட்டா என்ன, சுவாமி அதை நிர்மாணம் பண்ணட்டுமே அப்படின்னு சொன்னான். எதுக்காக இந்த சுவாமி நிர்மாணம் பண்றார் இல்லையா? அவர் அதிருஷ்டத்துக்காக அதிருஷ்ட நிமித்தத்வாச்ச விஸ்வ நிர்மாணச. விஸ்வத்தை, உலகத்தை சுவாமி சிருஷ்டி பண்றது எதுக்காகன்னு சொன்னா அது மூலமாக இந்த ஜீவாத்மாக்களுக்கு போகம், அவ பண்ணின கர்மபல அனுபவம் ஏற்படணுங்கிறதுக்காக தான். இது ஒன்னும் உபயோகப்படாது. அதனால அதிருஷ்ட போகஹேத்துவா, அதிருஷ்டம் போகத்துக்கு காரணம், வெறும் வந்ததுன்னு இல்லை. அதனால துவணுகாரப்த திரவிய நிமித்த போகஸ்ய துவணுகேனைவ சித்தேஹே ந துவணுகாபியாம் காரியம் ஆரம்பியதே. 2 துவணுக்கத்தினால வந்த துவணுக்கம் இவாளுக்கு போகத்தை கொடுக்கும்னா அந்த துவணுக்கமே வர வேண்டாம். அதுக்கு காரணமான துவணுக்கமே அந்த காரியத்தை பண்ணிவிடலாமா?
அதனால இந்த காரணமான துணிக்கம் காரியத்தை பண்ணாது, அதுல இருந்து வந்த துணிக்கம் பண்ணணும்னு சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையால 2 துணிக்கத்தினால திரவியம் வராது, 3 துணிக்கும் சேர்ந்துதான் திரணுக்கம் வரணும் ஒரு இதை சொல்லியிருக்கா. அதான் அத்தः ஆரம்ப அர்த்தவத்வாய பகுபிரேவ த்யணுகைஹி திரணுகாதி மகத் ஆரம்பியதே. 3 துணிகம் சேர்ந்துதான் மகத்தாகன ஒரு திரணுகாதிகள் வருது தீர்மானம். அஸ்தி த்யணுகேஷு மகத்வஹேதுர் பகுத்வம் மகத்வஞ்ச போகாதிசய ஹேது இது. இப்ப பரவாயில்ல, 3 துணிகம் சேர்ந்து விடுத்தோம்னா திரணுக்கத்துல வர மகத்துவத்துக்கு காரணமான பகுத்துவம் கிடைச்சு விடுறது. அப்போ துணுக்கத்திலேருந்து வந்த அந்த திரணுக்கமானது இவாளுக்கு போகஹேத்துவாக ஆக முடியும். இதுதான் அதுக்கு காரணம். சரி, இப்ப திருஷ்டாந்தத்தை முடிச்சாச்சு. தார்ஷ்டாந்திகத்துக்கு வரணும். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல